வணக்கம். நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம். இன்றைய தலைப்பு: வாரம் 7 நாளும் சுறுசுறுப்பாக இருக்கலாமா? தாயில் சிறந்ததோர் கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவின் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. படிச்சிருக்கோம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் அம்மா அப்பாவை வணங்குவோம். அவர்களிடம் உள்ள நல்ல பண்புகள், குணங்களை சிக்கன பிடித்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம். அவர்களை மதித்து வாழ்வோம். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் நகரும். முயற்சி செய்வோம் சேர்ந்து அனைவருமே. யாராவது ஒரு நல்ல பண்பில், ஒழுக்கத்தில் உயர்ந்த மனிதர்களை பின்பற்றுங்கள். உங்கள் வாழ்க்கையின் உயர்வு மிகப்பெரிய நிலைக்கு போகும். சுறுசுறுப்பாக இயல்பாக வரும் உங்களுக்கு சுறுசுறுப்பு. ஒவ்வொருவரும் உங்களை உயர்வாகவே பெருமையாகவே பாருங்கள். தாழ்த்தி கொள்ளாதீர்கள். இது மிகப்பெரிய கம்பீரத்தை கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு நாளைக்கு சில மணி நேரமாவது தியானம் செய்யுங்கள். இல்லைன்னா அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து மூச்சை கவனியுங்கள். நாள் மிக சுறுசுறுப்பாகவும் மன வலிமையோடும் போகும். உடலுக்கு பயிற்சி நாள் தவறாது அளவு முறையோடு செய்து பாருங்கள். சுறுசுறுப்பும் ஆரோக்கியமும் பல்கி பெருகும். நம் பெற்றோர், வாழ்க்கை துணைவர், குழந்தைகள் இவர்களை மிக பொறுப்போடும் அக்கறையோடும் பாதுகாத்து உதவி செய்து பாருங்கள். சுறுசுறுப்பாக இருக்கும் உடலும் மனமும். எந்த பொருளையும் இருக்கட்டும், எந்த பூதங்கள், நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் சேதப்படுத்தாமலும் இந்த பூதங்களை தூய்மையாக வைத்திருக்க உதவினோன்னு சொன்னாலே உங்களுக்குள் பெருமையும் சுறுசுறுப்பும் மலரும். எந்த ஒரு உயிரையும் இறைவனாக பார்த்து ஒத்தும் உதவியும் வாழ பழகுவோம். நிறைய அமைதியும் சுறுசுறுப்பும் கிடைக்கும். யார் மேலேயும் கோபமோ பகையோ எரிச்சலோ வஞ்சமோ இல்லாமல் அன்பாகவும் கருணையாகவும் மன்னிக்கும் நல்ல குணங்களையும் நமக்குள் கொண்டு வந்து வாழ பழகுவோம். சோர்வே வராது. நாம் எல்லோரும் அன்பானவர்களாகவும் அமைதியும் சுறுசுறுப்பும் உடையவர்களாகவும் தெரிவோம். இது நமக்கு மிகப்பெரிய புண்ணியம். ஒரு இடத்தில் பிரச்சனையே வரக்கூடாது. இல்லை வந்த பிரச்சனையை தீர்க்கணுமா? நாம் சொல்லி இல்லை பேசி பழக வேண்டியது சொல்லைத்தான். உள்ளத்திலும் உதடிலும் நமக்கு பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பு நம்ம வாழ்க்கையில் இயல்பாக அது சேரும். எல்லோரையும் அன்பான பார்வையில் பார்ப்போம். நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லா நபர்களும் அன்பானவர்களாக தெரிவார்கள். வாரத்தில் இப்படி ஒவ்வொரு நாளையும் நல்ல விஷயங்களை பின்பற்றி நடைமுறைப்படுத்தி வாழ்ந்து பார்ப்போம். நாம் எல்லோரும் உடல் நலனிலே ஆரோக்கியமானவர்களாகவும் மனதிலே தெளிவுள்ளவர்களாகவும் சுறுசுறுப்பானவர்களாகவும் மாற இறையருளும் குருவருளும் நமக்கு துணையாக அமையட்டும். நன்றி. வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம். ஆழ்ந்த உறக்கம் கிட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.